மற்றொரு அண்மை செய்தி. நெல்லை அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் அரிவாளுடன் பள்ளிக்கு வந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார், என்ன நடந்தது? விவரங்களை வழங்கலாம். அதாவது நெல்லை மாவட்டத்தோட புறநகர் பகுதியான தாளையத்து பகுதியில ஆசிரியர்கள் ஒரு சோதனை நடத்திருக்காங்க ஸ்கூல் பசங்க கிட்ட பையில. அப்போ ஒரு பையன் பையில அரிவாள் இருந்ததனை அடுத்து அவங்க போலீஸ் தகவல் தெரிவிச்சாங்க. எப்படி பாத்தீங்கன்னா, தாளையத்து பகுதியில சங்கர் உயர்நிலை பள்ளி அப்படின்னு ஒரு பள்ளி, அதாவது அரசு உதவி பெறும் உயர்நிலை பள்ளி ஒன்று நடந்துட்டு இருக்குது. இந்நிலையில இந்த பள்ளியில உள்ள மாணவர்களோட பைய வழக்கமா சோதனை செய்வாங்க டீச்சர்ஸ் சோதனை செய்யற நிலையில அந்த பையில 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பைய ஒருத்தன் பையில செக் பண்ணும்போது என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த பையில அரிவாள் இருந்திருக்கு. இதனை எடுத்து என்ன பண்றாங்க, பையில அரிவாள் இருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச ஆசிரியர் அங்க உள்ள சம்பவத்தை தலைமை ஆசிரியர் தெரிவிச்சிருக்காங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, தாளையத்து காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவிச்ச நிலையில இவங்க போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. எடுத்துட்டு வந்து விசாரிக்கிற நிலையில பையன் என்ன சொல்லியிருக்கிறாங்க, தன்னோட படிக்கக்கூடிய சக மாணவர் ஒரு முன்விரோதம் இருந்திருக்கு. இந்நிலையில அவர் கொல்றதுக்காக நான் அரிவாள் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்கிறாங்க. தெரிவிச்ச நிலையில போலீசார் என்ன பண்ணிருக்காங்க, 2 தரப்புல உள்ள பெற்றோரையும் பள்ளிக்கு வரவழைச்சு அவங்களோட காவல் நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க. இருவர் மீதையுமே தற்போது வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்குது. போலீசாரோட மேலும் இன்வெஸ்டிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெவ்வேறு மதத்தை சார்ந்த, அதாவது வெவ்வேறு இனத்தை சார்ந்த இவர்கள் தொடர் பிரச்சனைகளில் ஈடுபட்டு வர நிலையில ஒரு மாணவனை மிரட்டி அவனை கொல்றதுக்காக அரிவாள் கொண்டு வந்ததோ சொல்லி அவன் பையன் தெரிவிச்ச எடுத்து என்ன பண்றாங்கன்னா, போலீசார் தரப்புல இருவர் மேலேயுமே புகார் பதிவு செய்யப்பட்டு இருவரையுமே தற்போது நெல்லை சிறுவர் சீர்திருத்த பள்ளியில அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த கூர்நோக்கு இல்லத்துல ஏற்கனவே கடந்த சில மாதங்களுக்கு, அதாவது கடந்த ஒரு மாதங்களுக்குள்ள ஏறத்தாழ 20க்கும் மேற்பட்ட சிறுவர்கள் அடைக்கப்பட்ட நிலையில இன்று இருவர் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. நெல்லையை பொறுத்த மட்டும் தென்னகத்தின் ஆக்ஸ்போர்ட் கூறப்பட்டாலும் தொடர்ச்சியா பள்ளிகள் ரீதியிலான பல்வேறு சீண்டல், பாலியல் சீண்டல்கள் ஆகட்டும் அல்லது இந்த மாதிரி அரிவாள் கொண்டு வரதாகட்டும், பள்ளி மாணவர்கள் தாக்குறது, ஒரு மாணவர்களுக்குள்ள ஒருத்தர் தாக்கிக்கிறது இங்க அதிக அளவு நடந்துட்டு இருக்கிறது. ஒரு வருத்தத்துக்குரிய விஷயமா மாறிட்டு இருக்குது. சாரா, விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.